55 கப்பல்கள் எண்ணெயை ஏற்றிக்கொண்டு ஈரானிலிருந்து வெளியே சென்றிருக்கின்றன. இந்த 55 எண்ணெய் டேங்கர்கள் அதை அவர்களுடைய கட்டுப்பாட்டை உடைச்சிட்டு போயிருக்குன்னு சொன்னால் யுத்தம் பண்ணி அப்படிலாம் உடைச்சிட்டு போகல. இந்த அமெரிக்காவுடைய அந்த பாதுகாப்பு அந்த வளையம், மானிட்டர் பண்ணக்கூடிய ரேடார்கள், சேட்டலைட்லேருந்து பார்க்கக்கூடிய அந்த வசதிகள் எல்லாவற்றையும் கண்ணை இருட்டடிப்பு செய்துவிட்டு இந்த 55 கப்பல்களும் போய்விட்டன. மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு செய்தியை இது சொல்லுகிறது. வணக்கம், இது உங்கள் டெமோக்ராட்டிக் தமிழன் யூடியூப் சேனல். இதில் சமூகம் சார்ந்த உரிமைகளுக்காகவும் அவை பாதிக்கப்படும் போதும் அவற்றை பொதுவழியில் கொணர வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தினம் ஒரு 2 செய்திகள். ஒன்று, தமிழ்நாட்டில் மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் வெற்றிகரமாக நடந்துள்ளன. மேற்கு வங்காளத்தில் முதல் கட்டமும் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாகவும் நடந்திருக்கின்றது. அனைத்து மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இன்று அந்த வாக்கு சதவீதம் என்பது ஒரு 85% சொல்கிறாங்க. ஆனால் சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிஸ்லீடிங், ஒரு தப்பான அபிப்பிராயத்தை காண்பிக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஏற்கனவே ஒரு 97 லட்சம் பேர் எஸ்ஐஆர் கீழே விலக்கப்பட்டதுக்கு பின்னால் மீதமுள்ளவர்களில் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கு நிறைய வாக்களிச்சிருக்காங்கிறது உண்மை. இருந்தாலும் கூட அது வரலாறு காணாத வாக்களிப்பு என்பதல்ல. இது என்ற போதும் வாக்களித்த மக்களுக்கு நாம் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். எனவே இது ஒருபுறம் இருக்கட்டும். அகில இந்திய அளவு செய்திகளில் அதை தாண்டி வளைகுடா செய்திகளில் சில இன்றைக்கு அமெரிக்கா ஈராக் யுத்தம் பற்றி சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏற்கனவே அமெரிக்கா சீஸ்ஃபயர், ஈரானோட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவித்திருந்தது. ஆனால் ஈரான் அதை கேட்கலை. யூனிலேட்டரலாக தன்னிச்சையாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதை அறிவிச்சிட்டு சுற்றி அமெரிக்காவினுடைய கடற்படையை அங்கிருந்து வெளியே போகாமலும், வெளியே இருந்து ஈரானை நோக்கி எந்த கப்பல்களும் போக வண்ணம் அது இன்றைக்கு ஒரு தடுத்து வைத்திருந்த ஒரு நிலையும் நமக்கு தெரியும். இதை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இன்றைக்கு அதை ஒட்டி இன்றைக்கு ஒரு சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. கடந்த 48 மணி நேரத்தில் சில முக்கியமான செய்திகள், ஒரு அசாதாரண நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எங்கே கடற்படை முற்றுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் போர் நிறுத்தம்னு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. சுற்றி கடல் படை இருக்கிறது, யாரும் போக முடியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு அமெரிக்காவே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில், மேற்கு நாடுகள் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் மிக மிக முக்கியமான செய்தி என்னென்னா, 55 கப்பல்கள் எண்ணெயை ஏற்றிக்கொண்டு ஈரானிலிருந்து வெளியே சென்றிருக்கின்றன. 55க்கும் அதிகமாக என்று சொல்லும் பொழுது இதுதான் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த 55 எண்ணெய் டேங்கர்கள் அதை அவர்களுடைய கட்டுப்பாட்டை உடைச்சிட்டு போயிருக்குன்னு சொன்னால் யுத்தம் பண்ணி அப்படிலாம் உடைச்சிட்டு போகல. இந்த அமெரிக்காவுடைய அந்த பாதுகாப்பு அந்த வளையம், மானிட்டர் பண்ணக்கூடிய ரேடார்கள், சேட்டலைட்லேருந்து பார்க்கக்கூடிய அந்த வசதிகள் எல்லாவற்றையும் கண்ணை இருட்டடிப்பு செய்துவிட்டு இந்த 55 கப்பல்களும் போய்விட்டன. அமெரிக்காவினுடைய அந்த தொழில்நுட்ப திறனை குருடாக்கி விட்டது ஈரான் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், உண்மையில் ரேடார் மற்றும் கண்காணிப்பு இவ்வளவு விஷயங்களும் இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு சூப்பர் பவராக இருக்கக்கூடிய நாட்டோடைய இந்த செயல்பாடுகள் இயங்காமல் போய்விட்டது, அல்லது அதை கண்டுகொள்ளாமல் பார்க்க முடியாமல் போயிட்டுன்னு சொன்னால், இதற்கு பின்னால் உள்ள விஷயங்கள் என்னன்னா, கிழக்கில் உள்ள அந்த சூப்பர் பவராக இருக்கக்கூடிய சீனாவோ அல்லது ரஷ்யாவோ தான் இவர்கள் இந்த ஈரானுக்கு இந்த தொழில்நுட்பத்தை வழங்கியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. இன்றைக்கு அது ஒரு பக்கம். ஈரான் ஒரு 10 நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால்தான் நான் உங்களோடு பேச்சுவார்த்தை
நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ஈரான் அறிவித்திருக்கிறது. ஆனால் எண்ணெய் தடை போக முடியாது, பேச்சுவார்த்தை நடக்கலை, கப்பல்கள் 55 கப்பல்கள் போய்கிட்டு இருக்கு. ஈரானுக்கு எண்ணெய் வந்து சீனாவுக்கோ கிழக்கு நாடுகளுக்கோ ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு. ஈரானுடைய அந்த ஏற்றுமதி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனால் அதனுடைய பேங்குக்கு பணம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுதான் முக்கியமான செய்தியாக பார்க்குறோம். இந்த 55 கப்பல்கள் எப்படி போனது என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும் நண்பர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இன்றைக்கு விந்தையிலும் விந்தையாக மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு செய்தியை இது சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொன்னால் அது எப்படிங்கிறத பார்ப்போம். இது வழக்கமான ஒரு சூழ்ச்சி மாதிரிலாம் இல்லை. ஈரான் ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதை பற்றி மட்டும்தான் நான் இன்றைக்கு விளக்கமாக பேச போகிறேன். அதாவது அவர்கள் ஈரானுடைய ஒரு கப்பலை பிடிச்சு போய் அடிச்சிட்டாங்க. ஈரானுடைய கப்பலை அமெரிக்கா பிடிச்சி அடிச்சிட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பதிலடியாகத்தான் இந்த 55 கப்பலும் வெளியே போயிருக்கிறது. அப்படின்னா இதனுடைய வேகத்தை, இதனுடைய தொழில்நுட்பத்தை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்பகுதியில் உள்ள கடற்படைகள் பீதியில் உள்ளன. பீரங்கி வச்சு ஏவுகணைகள்லாம் இல்லை. எப்படி நமக்கு இது தெரியாமல் போய்விட்டது, எப்படி நம்முடைய ரேடார்கள் செயலிழந்து விட்டன என்கின்ற பீதியில் இவை இருக்கின்றன. இதனால் இவர்களால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஈரானிய படைகள் சமரசம் எதுவும் செய்து கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், ஈரானுடைய தெரியும், வல்லரசு அதாவது அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து விட்டது அப்படிங்கிறதையும் தெரியும். இந்த தோல்வி இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி. இதை புரிஞ்சு கொள்ளணும்னா நான் சொல்கிற கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இது எப்படி இந்த நீர்ப்பரப்பை, அந்த ஹோர்முஸ் துறை, அந்த நீரிணை, அதை தாண்டி உள்ள அந்த கடல் பரப்பை எப்படி கண்காணிப்பு அப்படின்னு சொன்னால், மேலே உள்ள வலையமைப்புகள், அந்த வலையமைப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா பல்வேறு செயற்கைக்கோள்கள் படம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ரேடார்கள் அங்கே குறுக்க போகிறதெல்லாம் செய்திகளை வாங்கி கொண்டிருக்கின்றது. இது எல்லாத்தையும் என்ன போகுது என்ன செய்யுதுங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன ஒரு தோணி போனால் கூட அவர்களால் கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவர்கள்ட்ட இருக்குது. அப்போது அப்படி இருக்கும் பொழுது இது எப்படியப்பா இங்கே நடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு உலகத்தை இன்று ஆச்சரியத்தில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய முழு கண்காணிப்பு கட்டமைப்பும் சாத்தியமற்றதாகிவிட்டது, செயலிழந்து விட்டது. எதிர்க்கும் படைகள், அதாவது ஈரானிய படைகள் தங்களுடைய கப்பல்களை தங்கு தடையில்லாமல் வெளியே அதனுடைய அமெரிக்க கப்பல்களுடைய அந்த மூக்குக்கு கீழேயே கொண்டு செல்கின்றன. அப்படின்னா அவர்கள் பார்வையில் படாமலே கொண்டு செல்கின்றன. அமெரிக்கா உதவியற்ற நிலையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம். உள்ளூர் விமானங்களும் சரி, எவைகளும் சரி, எந்த பயணம் செய்யவில்லை. 55 கப்பல்கள் போயிட்டன. இதை எப்படி நம்ம விளக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இது முதல்ல நம்ம ஒன்று அக்செப்ட் பண்ணி ஆகணும். அமெரிக்காவுக்கு இது ஒரு அவமானகரமான பேரழிவு தரக்கூடிய இது தோல்வியாகும். முதலாவதாக அமெரிக்காவினுடைய ரடாரை முழுக்க ஈரானுடைய தொழில்நுட்பம் ஜாம் செய்து விட்டது. அதனுடைய செயற்கைக்கோள்கள் எல்லாம் கண்களை அதற்றை குருடாக்கி விட்டது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 55 கப்பலும் அதில் உள்ள டிரான்ஸ்பாண்டர்களை ஆஃப் பண்ணிட்டு, அந்த கப்பல்களில் உள்ள சமிஞ்சை செய்யக்கூடியதை ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கலாம்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்படி போயிருந்தாலும் செயற்கைக்கோள் அசைவுகளை கண்டுபிடிக்கக்கூடியும் அப்படிங்கிற இதை நம்ம பார்க்குறோம். அதனால் இது ஒரு பக்கத்தில் நேச நாடுகள் மத்தியிலையும், அவர்கள் நேட்டோ நாடுகள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு சாதாரண நாடு, மத்திய கிழக்கில் உள்ள ஒரு வல்லரசாக பரிணமித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, இத்தனை நாள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் 2 அணுகுண்டு வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தாக்குப்பிடித்து கொண்டிருக்கிற நாடு, அவைகள் 50 நாளுக்கு மேலாக
இன்றைக்கு பிப்ரவரி 28ன்னா அதில் ஒரு 31, இன்றைக்கு வந்து ஒரு 25னா 55 நாட்களுக்கு மேலாக தாக்கு பிடிக்கிறதுன்னு சொன்னால் இது உலக அதிசயம் என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஆனால் அது கஷ்டப்பட்டு துன்பப்படுகிறது ஈரான். ஆனால் அதை சாக விடாமல் அதனுடைய மேம்பாட்டு திறனை சீனாவும் அங்கே அதனுடைய திறனை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இங்கே பொருளாதார தடைகள் நடைமுறையில் உள்ளன. ஆனால் அங்கே வந்து இன்றைக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள அந்த ரேடாரில் உள்ளவங்க பூரா வெறும் திரையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரேடாரில் எந்த கப்பல் மூமெண்ட்டும் தெரியலை, எல்லாமே ஜாமிங் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது உள்ளபடியே இது 3ஆம் உலக நாடுகளுக்கு, ஏகாதிபத்தியத்தை வல்லரசுகளை எதிர்க்கக்கூடிய குளோபல் சவுத் என்று சொல்லுவார்கள், அதுபோல வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு அவற்றினுடைய போராட்டங்களுக்கு இது உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு செய்தி, இத்தாலிய பிரதம மந்திரி ஜியார்ஜியா மெலோனி அவர்கள் ட்ரம்ப்புடைய ஆணவத்தை அப்படி தூக்கி கடாசிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இத்தாலிய உலகத்தினுடைய அந்த ஃபிஃபா 2026 உலக கோப்பை அந்த கால்பந்துக்காக நாம் வந்து ஈரான் நடத்த வேண்டியிருக்கோம் இன்றைக்கு முறையாக. அதுக்கு பதிலாக இத்தாலியை நாங்கள் நடத்த சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ட்ரம்ப் சொல்கிறாரு. அந்த உறவுகளை சீர்படுத்தணும், அந்த அம்மையாரை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதற்கு அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க, மெலோனி அவர்கள், இத்தாலியோட பிரதம மந்திரி, நோ தேங்க்ஸ், ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே உலகக்கோப்பையினுடைய 4 தடவையில் வந்து அதனுடைய சாம்பியனாக இருந்திருக்கிறோம், நாங்கள் விதிப்படி தான் விளையாட்டை விளையாடுவோமே தவிர இப்படிப்பட்ட பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதற்கான நடத்துவதற்கான ட்ராஃபீஸ்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்கங்கிற பொழுது வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சரியான அடியாக அவருக்கு இருக்கிறது. அதுபோல் இன்றைக்கு இன்னொரு செய்தியும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ட்ரம்ப்புடைய அவர் வந்து நீங்கள் வந்து இஸ்ரேல் கூட உறவோடு இருக்கணும், நான் உங்களுடைய உறவுகளை வந்து நான் மேம்படுத்துவதற்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய எல்லா விதமான அக்ரிமெண்ட்டையும் கிழிச்சு தூரெறிஞ்சிட்டு இது யார் செய்ய முடியாதுன்னா 56 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது உலகத்தில், அதனுடைய தலைமை பொறுப்பில் உள்ளவர்களால் கூட செய்ய முடியாத அந்த துணிச்சலான காரியத்தை அந்த அம்மையார் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த அம்மையாருக்கு ஒரு சல்யூட் நாம் அடிக்க வேண்டிய ஒரு செய்தி, நமக்கு கட்டாயம் இருக்கிறது. மரியாதை நிமித்தமாக அவர்களை வாழ்த்துவோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இந்த டொனால்டு ட்ரம்ப் இருக்கார, அவர் நம்ம இந்தியாவை பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, நரக குழி அப்படின்னு இருக்கார். இந்தியாவை சைனாவெல்லாம் பார்த்து ஹெல் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்முடைய எக்ஸ்டர்னல் வெளியுறவு அந்த அதிகாரி ஊடகவியலாளர்கள்ட்ட பேசும்போது அதை பற்றி கேள்வி கேட்டதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை நாங்கள் பார்த்தோம், அதாவது கரெக்டாக சொல்கிறத வரதுன்னா, we have seen some reports, that is where I leave it, அப்படிப்பட்ட ஒரு செய்திகளை பார்த்தோம், அதை அப்படியே விட்டு செல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதற்கு பின்னால் வெளியுறவு, இது முதல்ல உள்ள ரியாக்ஷன், அதற்கு பின்னால் வெளியுறவுத்துறையிலிருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, இது தேவையற்ற அன்கால்டு ஃபார், அதாவது உறவுகளை சரி செய்யக்கூடாத அவசியமற்ற வார்த்தைகள், அமெரிக்காவையும் இந்தியாவையும் புரிந்து கொள்ளாத வார்த்தைகள் என்று சொல்லி ஒரு நளினமாக ட்ரம்ப்பை மயில்பீலி கொன்று வருடுவது போன்று செய்திருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய இந்திய நாட்டு, அதாவது ஒரு வலுவான நாட்டினுடைய ஒரு வெளியுறவு அமைச்சர் நரக குழி இந்தியா என்று சொன்னதற்கு பதில் இருக்கக்கூடிய ஒரு விதமாக அமைகிறது. எனவே இத்துடன் இந்த காணொளியை முடித்து கொள்ளலாம்.
இன்னும் 2 நாட்களில் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சமுதாயத்தை பாதிக்கின்ற இது போன்ற பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்குமான திசையில் அனைவரும் பயணிப்போம். அதற்கு உங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சேனலை ஆதரவளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து பயணிப்போம்.